இந்த வீடியோவில் யூடியூப் மற்றும் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்த 3 புதிய அப்டேட் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த அப்டேட்ஸை என்னுடைய சேனலில் கடந்த 1 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வியூஸ், ரெவன்யூ ரெண்டுமே டபுள் ஆகிருக்கு. அது எப்படி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் யூடியூப் க்ரோத் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ராஜ்யவித்யாலயா சேனல் அப்படி கிடையாதுங்க. நான் என்ன பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன்னா, இந்த குக்கிங் சேனல்னால் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அது மாதிரி நிறைய லட்சக்கணக்கான சேனல் இருக்குது. எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் குக்கிங் வீடியோஸ் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எல்லார்ட்டையுமே 1.5 GB டேட்டா இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதனால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு விளாக் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிட்ஸ் சேனலாக இருக்கட்டும், ஒரு அனிமேஷன் சேனலாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோலம் சேனலாக இருக்கட்டும், இது நடத்துறதுனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, நேர விரயம் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே புகழ்ந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க, சீரியலை ரிவ்யூ பண்ணி போடுவீங்க, மூவியை ரிவ்யூ பண்ணி போடுவீங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னுடைய சேனல் கிடையாதுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பயன் தராது. நீங்கள் சில பேரெல்லாம் கேட்குறீங்க, இதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வரல. அது எப்படி வரும்? நீங்கள் முகமே காட்டலையே. முகம் காட்டாத சேனலுக்கு என்னுடைய டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ இதுலேருந்து நாங்கள் வேறுபடுறோங்க. நீங்கள் நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோன்னா, நீங்களே பாருங்கள், ஒரு நல்ல பெரிய யூடியூபர்ஸ், நல்ல ஃபேமஸ் நேம்ஸ், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸை நோக்கி போகிறாங்க. ஒரு சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கிட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ண போகிறேன், ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய பெரிய இர்ஃபான்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்க இப்போ இன்ஃப்ளூயன்சருக்கெலாம் வீடியோ ஷூட் பண்ணி தராங்க. அவங்க ஒய்ஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெலாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் தெரியாமல் உங்களுடைய பணம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய வேல்யூபிளான டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. இதை நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் நியூஸ், இல்லை பிக் பாஸ் நியூஸ், இது போடுறது தான் யூடியூப். நான் எதுலேயுமே சம்பாதிக்கலை, இதில் சம்பாதிக்கலான்னு வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பணம் தராது. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. இதை நான் முதல் வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, நான் சொல்கிற சேனலுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் என்னை மீட் பண்ணுவீங்க. சரி, இதுலேருந்து தான் என்னுடைய சேனல் வேறுபடுன்றதை நான் சொல்லிட்டேன். இதில் பயனடைஞ்சவங்களுடைய பலருடைய இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேணாம், என்னுடைய கிளைண்ட் சொல்கிறத நீங்கள் நம்பலாம் இல்லையா? ஓகேங்களா? இன்னொன்று, இந்த லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் மற்ற கடைக்கு போவேணான்னு நான் சொல்லலை. நீங்கள் மற்ற கடைக்கு போங்க, அங்கே போய் நகையை பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், எங்கே உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டு கரெக்டாக இருக்கோ, அதாவது குவாலிட்டியாக இருக்கோ, அங்கே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் வியூஸை ஏற்றி தரேன்னு சில பேர் இருக்காங்க. ரொம்ப லோ காஸ்ட்டில் புவர் சர்வீஸ் கொடுக்குறவங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபரு, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ஏற்றி தரேன், அங்கேயும் நீங்கள் போங்க. இன்னொன்று, சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, நாலேஜ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நீங்கள் ₹1 கட்டி, ₹9 கட்டி, ₹199 கட்டி, இல்லை மெம்பர்ஷிப் கட்டி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே பயன் தரலை அப்படின்னா அப்புறமா என்கிட்ட வாங்க, சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 100 பேர் நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்கன்னா 20% தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த 20% ஒரு வெல் எஜுகேட்டட், நாலேஜபிளான அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. மீதி இருக்கிறவங்க, நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த 3 அப்டேட் என்னன்றதான் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ்னால், இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு நல்ல தம்ப்நெயில் போட்டுறீங்க, நல்ல டைட்டில் போட்டுறீங்க, ஆனால் அந்த வீடியோடைய வாட்ச் டியூரேஷன், அந்த வீடியோ ஏனோ அந்த வீடியோ வியூஸ் போகல. இதே மாதிரி ஒரு வீடியோ முன்னால் போட்டிருப்பீங்க, அந்த வீடியோக்கு வியூஸ் போயிருக்கும், இந்த வீடியோக்கு வியூஸ் போகாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீடியோ வியூவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, வியூவர்ஸை என்டர்டெயின் பண்ணலை, எஜுகேட் பண்ணலை அந்த வீடியோ.
இதை எப்படி யூடியூப் வந்து பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக், கமெண்ட், ஷேர், ஹைப், அந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க, ரீவாட்ச் பண்ணுறாங்களா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்களா, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா, இந்த மாதிரி பல்வேறு சிக்னல்ஸ் அது வந்து வச்சுருக்கு. இப்போ நான் வந்து இந்த சிக்னலை வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஹூக் வைப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொன்னேன், இந்த வீடியோவில் 3 அப்டேட் சொல்ல போகிறேன். வணக்கம், வந்தனம், ஹாய் மக்களே, உறவுகளே, சொந்தங்களே, எதுவுமே நான் சொல்லலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிட்டேன்ல. அப்போ நீங்கள் அந்த ஹூக் வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்கள, அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த மக்களுக்கு வந்து போர் அடிச்சிருங்க. ஏன்னா வியூவர்ஸோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. அவங்க வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிடிக்குதோ இல்லையோ ஸ்வைப் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த 1 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் போதுமா, இல்லை நான் இது வரைக்கும் இதை சொல்லிட்டேன் ஆனால் இதை சொல்லலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோலேயே இந்த ஃபஸ்ட்டு அப்டேட் பற்றி நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த அப்டேட்டை விட ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் 2வதுல ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். 2வது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய வீடியோவில் ஹைப்புன்ற ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கும். இது நிறைய பேர் ஹைப் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப் ஃபியூச்சர்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ என்னுடைய சேனலில் பார்த்துட்டு, என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலில் பார்த்துட்டு, அதாவது இவங்களே ஒரு 10 பேர் 15 பேரை வச்சு ஹைப் பண்ணாலும் என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அஃபிஷியலாக யூடியூபே வந்து இந்த ஹைப் ஃபியூச்சர் வந்து அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு எந்த வகையிலையுமே ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற தப்பு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தாராளமாக நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ட்ரஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு புது சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்கும். ஒரு மிட்வேல இருக்கீங்க, ஒரு 10K சப்ஸ்கிரைபரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்கும். சேனல் ஆக்டிவாக இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்கும். சேனல் வந்து ஒரு ரைஸில் இருக்குது, போடுற வீடியோ எல்லாமே வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்கும். இப்போ இந்த லெஜண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நிறையா சேனல் வச்சுருக்கவங்க, யூடியூபே ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் வந்து இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குதுன்னா, ஜிமெயில் ஐடி வந்து பல வருஷமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2020 ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. நிறைய இமெயில்ஸ் வந்திருக்கு, அவங்க நிறையா வீடியோஸ் பார்க்குறாங்க. அந்த ஐடியில் ஏதோ ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து டே 1லேருந்து வியூஸ் போகுது. இதுவே ஒரு சேனல் இருக்குது, புது ஐடி, அந்த ஐடியில் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது. இப்போ அந்த ஐடியில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணலை, கண்டினியூஸாக வீடியோ போடலை, தம்ப்நெயில் போடலை, அந்த வீடியோ வந்து ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க, வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணலை, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலை, ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணலை. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வீடியோ போடும்போது அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாமல் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து நிறைய லிங்க்ஸ் போடுறீங்க அந்த வீடியோவில் வந்து. ஒன்றெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணணும்னு நினைக்கும். அது எந்த லிங்கை கிளிக் பண்ணணும்னு நினைக்கும்னா, அதாவது யூடியூப்பில் ஒரு ஆட் வருதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பெனிஃபிட்டு. நீங்கள் சும்மா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையோ உங்கள் வெப்சைட் லிங்கையோ நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து அதை கிளிக் பண்ண விரும்பாது. ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, புது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 15 வீடியோ, என்ன தான் நல்ல கண்டென்ட் போட்டாலும் சரி, ஒரு 15 வீடியோ அவங்க போட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே புஷ் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உங்களுடைய சேனலுக்கு நடக்குதா, நீங்கள் ஏதாவது புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு அது வந்து யூஸ் ஆகும். ஓகே, நம்மளுடைய சேனலில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் இந்த வியூஸ் எப்படி கொண்டு வர்றது, எப்படி அல்காரிதம் என்ன மாறிச்சு, இல்லை சப்ஸ்கிரைபர் எப்படி ஏற்றுறது, இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் தான் பார்க்குறீங்க. ஆனால் வியூஸ் வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவை, ஒரு எடிட்டிங் தேவை. இந்த மாதிரி உண்மையிலே தேவையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் தேடுறதே வந்து வியூஸ் எப்படி கொண்டு வரலாம், ஒரே நாளில் எப்படி, ஓவர் நைட்டில் எப்படி, இப்படி தான் தேடுறீங்க. அப்போ இந்த மாதிரி போட்டால் தான் வியூஸ் போகுது. என்ன நான் போடுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இதுக்கெலாம் வந்து வியூஸ் போகாது. நான் பிஸ்னஸ் ஓரியன்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. இன்னொன்று, பிஸ்னஸ் சேனல் தான்ப்பா இவர் ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுவார். என்ன ஆனாலும் இவர் வந்து குக்கிங் சேனலுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறதில்ல,
அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய சேனலை பைக்காட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் வருவீங்க. நிறைய பேர் யூடியூபே தப்பாக பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நான் ஒரு ஜாப்லெஸ் பர்சன், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஈஸி மணி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. செலவே பண்ணாமல் எப்படி வியாபாரம் ஆரம்பிக்கிறது, வேலையே பண்ணாமல் எப்படி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது, இதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி டீ கடை வைக்கலாமா, உங்களுடைய பேஷன் என்னவோ, உங்களுடைய லைக் என்னவோ, அதுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். மக்களை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், சுவிட்சர்லாண்டில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அமெரிக்காவில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியாவிலேயே மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? பிகாஸ் ஆஃப் யூடியூப். ஸோ இது உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண தெரியலனா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சேனலுக்கு வந்து நான் 4 months கோச்சிங் பண்ணணுங்க. ஓவர் நைட்டில் வரும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், கேட்க நல்லாயிருக்கும், நீங்கள் போவீங்க. அப்படிலாம் இது நடக்காதுங்க. 4 months ஆகும். 4 months நான் உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணால் தான் என்னால் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். உங்களுடைய சேனல் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை என்னால் மானிட்டைஸ் பண்ணி தர முடியும். இதுக்கு நான் வந்து மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தடுன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது யூடியூப் கோச்சிங்னா உங்களுக்கு என்ன புரியும், அதனால தான் இது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து வெளியிலலாம் போக மாட்டேங்க. வெளியில் போய் வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது, டப் ஸ்மாஷ் எடுக்க நம்மளுக்கு தெரியாது, விளாக் எடுக்க தெரியாது. வெளியில் போனால் வேர்த்து கொட்டும், இங்கே இருக்கும்போதே எனக்கு வேர்க்கும். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே நான் பாருங்கள், ஒரு 8 members சேலரி கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணி இத்தனை சேனல்ஸ் நான் வந்து கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணும்னா அதற்கான ரூட் வந்து நான் வச்சுருக்கேன், அதுக்கான ஃபுல் பிளான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த பிளானை அப்படியே உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டாக இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.